ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் 2003 இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது. அது தூத்துக்குடியில் இருக்குது. 2500 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. எங்க போய் போடுறாரு? தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். அதே போல ரோகா 2011 அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக. அது எங்க இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது. பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை ஸ்பெயினில் போய் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க. இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்தில் நான் தெரிவிக்கின்றேன். ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் 20 நாட்கள் முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இவரெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடுதலும் இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போகிறார் என்றால் மக்கள் பேசிக் கொள்கிறார். ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணங்கள். ஆகவேதான் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்து காட்சி அளிக்கின்றன. ஆகவே திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார். திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை அவருடைய அமைச்சர் அமைச்சர் சொல்லிய கருத்து. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், நிதியமைச்சர். அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே மக்களிடத்தில் பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி 2 ஆண்டு காலத்திலே ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிற்கு சென்று முதலீடு செய்திருப்பார்கள் சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வது இந்த அரசுடைய கடமை, இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவுதான் சிறந்தது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்சியை பல பேர் வீழ்த்துவார் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, குறுகிய காலத்திலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடே நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்சத்தியன் அவர்களுக்கும் இந்த ஐடி விங் மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒரு 5 நிமிடம் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் என்பதை விளக்குகின்ற வகையில் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இப்பொழுது நடைபெறுகின்றது. அது முடிந்ததுக்கு பின்னால் அண்ணன் அவர்கள் கிளம்புவார்கள். அதற்கு பின்னால் நாம் பயிற்சி பற்றி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று கேட்டு, அண்ணன் அவர்கள் கிளம்ப இருக்கின்ற காரணத்தினால் நாம் எப்பொழுது கேட்டாலும் இந்த மண்டபத்தை உடனே நான் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல், அது மட்டுமல்லாமல் அவர்களே கூட இருந்து எங்களுக்கு இந்த சேர் போடுவதிலிருந்து ஒத்துழைத்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு இந்த இயக்கம் எப்பொழுதும் நன்றியாக இருக்கும் என்பதை நன்றி உணர்வோடு தெரிவித்து இப்பொழுது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலத்தில் முன்பு நிற்கிறது நம் தமிழ் இனம். எளியவரின் துயர் துடைத்து தொடர்ந்து 20 ஆண்டு காலம் தமிழகத்தை காத்து நின்ற அம்மா அவர்கள் எதிர்பாராத விதமாய் இயற்கை எய்தினார். அந்த நாளுக்காகவே காத்திருந்த குள்ளநரி கூட்டம் இரும்பு பெண்மணி இல்லாமல் போனதால் இந்த இரும்பு கோட்டை சரிந்து போகும் என எக்காலமிட்டு சிரித்தது. அந்த குள்ளநரி கூட்டத்திற்கு இடியாய் வந்து இறங்கினார் எடப்பாடியார். வேந்தனும் வேளாண் செய்த வரலாறு கொண்ட தமிழகத்தில் வேளாண் செய்பவரே வேந்தனாக முடிசூடினார். எடப்பாடி கே பழனிசாமி எனும் நான் என்கிற அந்த குரல் ஒலித்த போது தமிழகத்தில் வசந்த காலம் மீண்டும் புத்துயிர் பெற்று வீசத் தொடங்கியது. மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியின் தொடக்க நாளாக அது அமைந்தது. முதல்வராய் பதவியேற்றவுடன் உழந்தும் உழவே தலை என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக வேளாண் பெருங்குடி மக்களின் நலன் சார்ந்து பல நலத்திட்டங்களை அதிரடியாக செய்ய தொடங்கினார் எடப்பாடியார். பருவமழை பொய்த்து போனதால் வறண்டு கிடந்த காவிரியில் தண்ணீர் கேட்டு தண்ணீரோடு நின்ற தமிழகத்திற்கு நீதி கிடைக்க நாடாளுமன்றத்தை தொடர்ந்து 32 நாட்கள் முடக்கி காவிரி நதிநீர் ஆணையத்தை பெற்று தந்தார். மூவேந்தர் காலத்தை போல முப்போகம் விளைய முறையான நீர் மேலாண்மை திட்டம் தேவைப்பட்டது. பெய்கின்ற மழை நீரை சேகரிக்க பல தடுப்பணைகள் கட்ட வேண்டியிருந்தது. இதை உணர்ந்த விவசாய முதல்வர் எடப்பாடியாரால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் குழு ஆய்வுக்கு பிறகு எங்கெங்கு அணைகள் கட்ட முடியும் என்கிற தகவல்களை முதல்வர் இடத்தில் கொண்டு சேர்த்தது. உடனே அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட நிதி ஒதுக்கி பணியை துவக்கி வைத்தார் விவசாயிகளின் முதல்வர். இந்த தடுப்பணை திட்டத்தோடு தமிழகத்தில் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த 40,000 ஏரி குளம் குட்டைகள் வாய்க்கால்களை தூர்வார குடிமராமத்து திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். இந்த பணியை விவசாய சங்கங்களின் மூலமே செய்ய வைத்து வளம் மிகுந்த வண்டல் மண்ணை இலவசமாக விவசாயிகளுக்கு உரமாக கொடுத்தார். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 29 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த நெல் உற்பத்தி இன்று 32 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்திருக்கிறது. இயல்புலி கோலோச்சு மன்னவன் என்கிற குரலில் நீதி முறைப்படி நேர்மையாக ஆளும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் குறையாத விளைபொருளும் நன்றாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். அதனை மெய்ப்பிக்கும் விதமாக முதல்வர் முழு அக்கறையோடு செய்த இந்த வேளாண் திட்டங்களை அங்கீகரிக்கும் விதமாக பருவமழை பொய்க்காது பெய்தது. இதனால் மேட்டூர் போன்ற முக்கிய அணைகள் ஒரே ஆண்டில் 2 முறை நிரம்பியது.
இப்படி அணை நிரம்பும் போது வெளியேறும் உபரி நீரை வீணாக்காமல் வறட்சியான பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்களையும் தீட்டினார் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, மீத்தேன் திட்டத்தை கண்டு மிரண்டு போய் நின்ற விவசாயிகளை காக்க டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். நமது பாரம்பரிய கால்நடைகளை காக்க ஆசியாவிலேயே பெரிய கால்நடை பூங்காவை கொண்டு வந்தார். மண்வெட்டி பிடித்த கைகளுக்கு என்ன தெரியும் என கேட்டவர்களுக்கு தனது நிர்வாகத்திறன் மூலமும் தொலைநோக்கு பார்வை மூலமும் நீர் மேலாண்மையில் முதலிடம் தமிழகம்தான் என்கிற சான்றிதழையும் விவசாய சங்கங்கள் கொடுத்த காவிரி காப்பாளன் விருதையும் பதிலாக கொடுத்து விவசாய முதல்வராக உயர்ந்திருக்கிறார் எடப்பாடியார். வேளாண் துறையில் அதிரடி திட்டங்கள் மூலம் விவசாய முதல்வர் என பெயர் பெற்ற முதல்வர் அவர்கள் மண்ணின் மைந்தராய், தமிழ் மகனாய், தமிழுக்கு ஆற்றிய துண்டுகள் ஏராளம். தமிழனாய், தமிழ் மகனாய், தமிழர்களின் கடந்த கால வரலாற்றை சான்றுகளோடு மீட்டெடுக்கும் எடப்பாடியார் தமிழர்களின் எதிர்காலம் குறித்தும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வருகிறார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு எதிர்ப்பில் உறுதியாக நிற்கும் அவர் ஆட்காட்டி விரலை நீட்டி நீட் தேர்வுக்கு காரணம் யார் என அரசியல் செய்யாமல் அதில் மாணவர்கள் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறார், செயல்படுகிறார். மாநிலம் முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி முகாம்களை திறந்த எடப்பாடியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டினை அறிமுகம் செய்தார். அது மட்டுமல்ல, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்.